ஹலோ மாணவர்களே, வணக்கம். Chance of the second half, almost before the second half got started. Alex Sancho has stunned the post. மாணவர்களே, இன்னைக்கான தலைப்பு உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மறைந்திருக்கும் கணித ஆச்சரியத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எப்படி ஒவ்வொரு அணிகள் படிப்படியாக குறைஞ்சி வருது, அதில் இருக்கும் கணித அழகு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சொல்லுங்க சாரா. சார், உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில மொத்தம் எத்தனை நாடுகள் சார் பங்கு பெறும்? இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மொத்தம் 32 நாடுகள் பங்கு பெறும். இந்த ஆட்டங்களை எப்படி சார் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கட்டங்களாக நடத்துவாங்க. முதல் கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பிரிவு கட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சொல்லணும்னா குரூப் ஸ்டேஜ். இந்த 32 நாடுகளும் பார்த்தீங்கன்னா 8 பிரிவுகள் கீழ் பிரிக்கப்பட்டிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த 8 பிரிவும் பார்த்தீங்கன்னா ஆங்கில எழுத்துக்களான ஏ முதல் எச் வரையிலான ஆங்கில எழுத்துக்களால் குறிக்கப்பட்டிருக்கும். பார்த்தீங்கன்னா ஏ பிரிவின் கீழ் எத்தனை நாடுகள் பங்கு பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நாடுகள் தான். அப்போ ஒவ்வொரு பிரிவின் கீழே எத்தனை நாடுகள் சார் பங்கு பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நாடுகள் மட்டும்தான் பங்கு பெறும். அப்போ 4 8 32 நாடுகள் சரியாக போச்சு. சரி, இந்த போட்டிகள் எப்படி சார் நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ பிரிவில் என்னென்ன நாடுகள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஏ பிரிவின் கீழே என்னென்ன நாடுகள் இருக்குது? பிரேசில், ஸ்பெயின், ஜெர்மனி மற்றும் ரஷ்யா. இந்த 4 நாடுகளுக்கு எப்படி சார் போட்டி நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அணியான பிரேசில் அணி 2வது அணியான ஸ்பெயின் அணியுடன் மோதும். அதே மாதிரி பிரேசில் அணி 3வது அணியான ஜெர்மனி அணியுடன் மோதும். அதே மாதிரி பிரேசில் அணி 4வது அணியான ரஷ்யா அணியுடன் மோதும். ஆக மொத்தம் எத்தனை ஆட்டங்கள் பார்த்தீங்கன்னா 3 ஆட்டங்கள். அதுக்கு அடுத்தது 2வது அணியான ஸ்பெயின் அணி. ஸ்பெயின் அணி என்னென்னா 3வது அணியான ஜெர்மனி அப்புறம் 4வது அணியான ரஷ்யா அணியுடன் மோதும். ஆக மொத்தம் எத்தனை ஆட்டங்கள்னு கேட்டிங்கன்னா 2 ஆட்டங்கள் தான். அதுக்கு அடுத்தது 3வது அணியான ஜெர்மனி அணி எந்த அணியுடன் மோதும்னா 4வது அணியான ரஷ்யா அணியுடன் மோதும். ஆக மொத்தம் 1 ஆட்டங்கள். சரி, ஏ பிரிவின் கீழே மொத்தம் எத்தனை ஆட்டங்கள் நடைபெறுது? 1 + 2 + 3 ஆக மொத்தம் 6 ஆட்டங்கள் தான். அப்போது ஒவ்வொரு பிரிவின் கீழே எத்தனை ஆட்டங்கள் சார் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஆட்டங்கள் தான். அப்போது ஏலேருந்து எச் வரைக்கும் 6 ஆட்டங்கள் அப்படின்னா 8 ஆர் எவ்வளோ? 48 ஆட்டங்கள். ஒவ்வொரு பிரிவின் கீழே 6 ஆட்டங்கள் அப்படின்னா 8 பிரிவுகள் கீழே எவ்வளோ வரும்னா 8 ஆர் 48 ஆட்டங்கள் தான் வரும். சரி, இந்த 1 + 2 + 3 அப்படின்றது என்ன வரிசைன்னு தெரியுமா? வெரி குட். இந்த 1 + 2 + 3 என்பது கூட்டுத்தொடர் வரிசையின் கூட்டல் மதிப்பாக அமையுது. சரிங்களா? இங்கிலீஷில் சொல்லணும்னா சம் ஆஃப் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். சொல்லுங்கள் சாரா. சார், கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா என்ன சார்? கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க சாரா. 1 2 3 அப்படின்ற எண் தொடர் வரிசையில் 2 அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையிலான வேறுபாடு ஒரே எண்ணாக அமையணும். எப்படி? 2 அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையிலான வேறுபாடு என்ன அமையணும்? ஒரே எண்ணாக அமைஞ்சதுன்னா அதுதான் நம்ம கணிதத்தில் கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், ஒரே எண்ணாக அமையுது பாருங்கள். 3 - 2 என்ன வரும்? 1. 4 - 3 1. அப்போது கூட்டுத்தொடர் வரிசை என்பது 2 அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையிலான வேறுபாடு ஒரே எண்ணாக அமைஞ்சதுன்னா அதை தான் கணிதத்தில் கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இப்போ நம்ம 2வது கட்டத்துக்கு போகிறோம். 2வது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் முதல் பிரிவில் எத்தனை ஆட்டங்கள் சொன்னேன்? 4 அணிகள் சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த 4 அணிகளில் 2 அணிகளாக குறைஞ்சிரும். டாப் 2 டீம்ஸ், முதல் 2 இடத்தை பிடிக்கக்கூடிய அணிகள் மட்டும்தான் அங்கே இருக்கும். சரிங்களா? அப்போ ஏலேருந்து எச் வரைக்கும் பாருங்கள் எத்தனை அணிகள் இருக்குது? 2 அணிகள் மட்டும்தான் இருக்குது. அப்போது டாப் 2 டீம்ஸ் மட்டும்தான் என்ன ஆகுவாங்கன்னா குவாலிஃபை ஆவாங்க. இப்போது இந்த டாப் 2 டீம்ஸ் என்னன்னா நாக் அவுட் ஸ்டேஜுக்கு போவாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிரிவில் என்னென்ன அணிகள் இருக்கு பாருங்கள். டாப் 2 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் பிரேசில் அணியும் இருக்குது. இப்போது இந்த 2 அணிகளுக்கு இடையிலான போட்டி நடைபெற்று நாக் அவுட் போட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 2ல் ஒரு அணி மட்டும்தான் கால இறுதிக்கு போகும். அதே மாதிரி அந்த ஏ பிரிவை மட்டும் நான் சொல்லலை, எச் வரைக்கும் அதே மாதிரி தான் போகும். சரியா? ஸோ இப்போது நமக்கு இந்த நாக் அவுட் ஸ்டேஜில் எத்தனை நாடுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் இறுதிக்கு 8 அணிகள் மட்டும்தான் வரும். சரிங்களா? அப்போ கால் இறுதியில் பார்த்தீங்கன்னா 8 அணிகள். அடுத்தது அரை இறுதியில் எத்தனை அணிகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 அணிகள் மட்டும்தான் பங்கு பெறும். சரிங்களா? அரை இறுதிக்கு அடுத்தது இறுதிப் போட்டியில் எத்தனை அணிகள் பங்கு பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அணிகள் மட்டும்தான் பங்கு பெறும். அடுத்தது இறுதிப் போட்டியில் ஒரே ஒரு அணி மட்டும்தான் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வெல்லும். சரிங்களா? சரி, இதில் என்ன சார் கணித அழகு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கணித அழகு இருக்குது. இப்போது 32 அணிகள் சொன்னோம் இல்லையா?
இந்த 32 அணிகளை எப்படி எழுதலாம்? 2^5 எழுதலாம். அடுத்தது 16 அணிகள், அது எப்படி எழுதலாம்? 2^4. அடுத்தது காலிறுதி, அது எப்படி எழுதலாம்? 8, அது சொன்னேன் இல்லையா? 2^3. அடுத்தது அரையிறுதி 2^2. அடுத்தது இறுதி 2^1, 2. அடுத்தது ஒருத்தர் மட்டும் தான் ஜெயிச்சார் இல்லையா? 2^0 என்ன வரும்? 1. சார் இந்த 2^0 = 1 எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பூஜ்ஜியமற்ற மிகை எண்ணுடைய பூஜ்ஜியப்படியும் மதிப்பு 1 தான் பெறும். ஸோ a^0 is 1. சரியா? எந்த ஒரு பூஜ்ஜியமற்ற மிகை எண்ணுடைய பூஜ்ஜியப்படியும் 1 என்ற மதிப்பை மட்டும்தான் பெறும். ஸோ இந்த 32, 16, 8, 4, 2, 1 அப்படின்ற தொடரை 2^5, 2^4, 2^3, 2^2, 2^1, 2^0 அப்படின்னு எழுதலாமா? சரி, இப்போது இந்த தொடரில் 2 அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையிலான தகவு பார்த்திங்கன்னா, தகவு அப்படின்னா ரேஷியோ. இந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரே எண்ணாக அமையுது. இதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். நீங்கள் தமிழில் சொல்லணும்னா பெருக்கு தொடர் வரிசை. கால்பந்து போட்டி அமைப்பாளர்களுக்கு இந்த ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. ஆனால் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அதாவது பெருக்கு தொடர் வரிசைக்கான மிகச்சிறந்த உதாரணம் ஃபுட்பால். அதாவது சொல்லுங்க சார். இந்த இரண்டின் படிகளில் அமைந்த பெருக்கு தொடர் வரிசை கால்பந்து போட்டிக்கு மட்டுமா? இந்த கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் பார்த்தீங்கன்னா எப்படி வீரர்களை படிப்படியாக குறைச்சிட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல சுற்றில் பார்த்தீங்கன்னா 128 வீரர்கள் இருப்பாங்க. அந்த 128 வீரர்களை 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 64 கிடைக்கும். இது எப்படி எழுதலாம்? 2^6. அடுத்தது 2ஆவது சுற்றில் அதே 64 வீரர்களை 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 32 கிடைக்கும். அந்த 32 எப்படி எழுதலாம்? 2^5ன்னு எழுதலாம். அடுத்தது 3ஆவது சுற்றில் அந்த 32 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு 16 கிடைக்கும். 16 வீரர்கள். அப்போது அது எப்படி எழுதலாம்? 2^4ன்னு எழுதலாம். அடுத்தது 4ஆவது சுற்றில் அந்த 16 வீரர்களை 2ஆல் வகுத்தோம் நமக்கு என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். அது எப்படி எழுதலாம்? 2^3. அடுத்தது கால் இறுதியில் அந்த 8ஐ 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அப்போது 2^2. அடுத்து அரை இறுதியில் அந்த 4ஐ 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அது எப்படி எழுதலாம்? 2^1. அடுத்து இறுதி போட்டியில் வெறும் 2 தான் இருப்பாங்க. 2/2 என்ன வரும்? 1. இது எப்படி எழுதலாம்? 2^0. ஸோ மற்ற போட்டிகளுக்கும் இது பொருந்துதுன்றது புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.